நல்லது. இந்த அருமையான நாளிலும் கூட நாங்கள் கடந்த வாரம் நாங்க பார்த்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் 3வது அறிக்கையின் 2வது பகுதியை நாங்க இந்த நாள்ல பார்க்க இருக்கிறோம். ரைட். இந்த 3வது அறிக்கை என்ன? ஆண்டவர் இயேசுவானவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார் என்பதுதான் அந்த அறிக்கை. எனவே அதுல முதலாவது பகுதியை நாங்கள் கடந்த வாரம் நாங்க பார்த்திருந்தோம். அதன் அடிப்படையில இன்றைய நாள்ல அதன் தொடர்ச்சிய 2வது பகுதியை நாங்க அது மிகுதிய இன்றைய நாள்ல பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். ரைட். அப்ப நாங்க பார்த்திருந்தோம் கடந்த வாரத்துல ஆண்டவர் இயேசு கன்னி மரியாளுடைய வயிற்றில அவர் உட்பவிக்க வேண்டியது ஏன்? அதுக்கான காரணம் என்ன என்பதை நம்ம பார்த்திருந்தோம். இல்லையா? அப்போ நாங்க பார்த்த காரியங்கள்ல சில விஷயத்த நாங்க ஞாபகப்படுத்துவோம்னு சொன்னா, ஆண்டவர் இயேசு மாம்சமாகும்படி இல்லையா? அப்ப நாங்க பார்த்தோம். அவர் பூரணமான மனித சாயல் அடையும் படிக்கும். அதேபோல அவர் வந்து கன்னி மரியாளுடைய வயிற்றில சாதாரணமாக ஒரு மனுஷனைப் போல அவர் வந்து உட்பவித்து பிறக்காமல், அவருடைய பிறப்பு அந்த மனித சாயலை எடுக்கும்படியாக அவர் அவர் செயல்பட்ட விதங்கள் வித்தியாசமானது என்பதை நம்ம பார்த்தோம். இல்லையா? அதே நேரத்துல தேவகுமாரனையும் அவரது பாவமற்ற மனித சாயலையும் ஒன்றாக்கியது. அதாவது இந்த பிறப்பானது இந்த உட்பவித்ததானது ஆண்டவர் தேவனையும் தேவனுடைய குமாரனையும் அதே போல அந்த தேவகுமாரனுடைய குமாரனுக்கு ஒரு சாயலாக மனித சாயலையும் அது கொடுத்தது ஒன்றாக்கியது என்பதை நாங்கள் கடந்த வாரம் அதையும் நாங்க பார்த்தோம். அதே போல ஆண்டவர் இயேசு ஒரு பாவிக்கான ஒரு பதிலாளாக, ஒரு மத்தியஸ்தராக அல்லது ஒரு இரட்சகராக அவர் வந்து ஆகுவதற்காக அவர் மனிதனாக இந்த பூமியில வந்து பிறந்தார் என்பதை நாங்க பார்த்திருந்தோம். அப்ப எல்லா காரியத்திலும் இல்லையா ஆண்டவர் இயேசுவானவர் மனுஷனைப் போல ஆனார் என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆனால் பாவத்தை வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பாவத்தை தவிர. அப்ப மனுஷனுடைய வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா காரியமும் ஆஹ் ஆண்டவர் இயேசு சரீரமாக அவனுடைய மனுஷனுடைய சதை, மனுஷனுடைய நரம்புகள், நாடிகள், எலும்பு, உருவம், ரைட், மனுஷனுடைய உறுப்புகள், ரத்தம் போன்ற எல்லாம் உடைய ஒரு மனிதனைப் போல ஒரு மனிதனாக அவர் வந்து உருவாகி பிறக்கிறாரு. ஆனா மனுஷனுக்கும் அவருக்கும் இருக்கின்ற வித்தியாசம், ரைட், என்னது? பாவமற்றவராக பிறக்கிறார். அப்ப பாவத்தை தவிர எல்லாவற்றிலும் அவர் வந்து மனுஷரை போல் ஆனார் என்பதை பைபிள் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப இயேசுவானவர் பாவத்தை தவிர மற்ற எல்லா விதத்திலும் எல்லாவற்றிலும் அவர் மனிதனைப் போல இருந்தார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. இல்லையா? இப்ப பாருங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாங்க கவனிக்கிறோம். அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்ப இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் பாவம் அறியாதவர். அவருக்குள்ளே பாவம் இல்லை. அப்ப நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். அந்த மூல பாவம் இல்லையா? ஆதாமின் மூலம் கடத்தப்படுகின்ற அந்த மூல பாவம், அந்த ஆதி பாவத்துக்கு உட்பட்டவராக ஆண்டவர் இயேசு இல்லை என்பதை நாங்க பார்க்கிறோம் அன்பானவர்களே. ரைட். அப்பதான் நாங்க பார்த்திருந்தோம் என்ன காரியம்னு சொன்னா, இப்ப யோசேப்பு, மரியாள் அவங்களுடைய திருமண வாழ்க்கையின் மூலம் ஆண்டவர் இயேசு கருவுற்று பிறந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? மனித சாயல் இல்லையா? மனுஷனுடைய அந்த ஆதாமின் பாவத்தினாலே வந்த அந்த கரைப்பட்ட அந்த அந்த தண்டனை, அந்த பாவத்துக்கான மரண தண்டனையை பெற்றுக்கொண்ட ஒரு தண்டனைக்குரியவராக ஆண்டவர் இயேசு இருந்திருப்பார். சாதாரண மனுஷனைப் போல. இல்லையா? ஆனால் ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த இரட்சகருடைய பிறப்பு எப்படியாப்பட்டதுன்னு வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது. பாவம் அற்றவராக, பாவம் அறியாதவராக அவர் பிறந்தார் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? அதாவது நாங்க என்ன சொல்றோம்? மூல பாவம், அதாவது சந்ததி சந்ததியாக கடத்தப்படுகின்ற பாவமற்ற வராக அவர் வந்து உருவேற்பட்டு உருவாகி பிறக்கிறார் என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்த பொழுது அவங்களுக்கு பிறக்கின்ற அவங்க மூலம் வருகின்ற மனித சந்ததிக்குள்ள இந்த பாவம் என்ன செய்யப்படுது? கடத்தப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும். இல்லையா? ரைட். அப்ப பூமியில பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையும் பாவத்துக்கும் அந்த பாவத்தின் தண்டனைக்கும் விலகியது கிடையாது.
ரைட், அந்த பாவத்துக்கும் பாவ தண்டனைக்கும் உட்பட்டதாகவே பிறக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுதான் நாங்க மூல பாவம்னு சொல்றோம். ஆனால் ஆண்டவர் இயேசு அந்த மூல பாவம் அற்றவராய், அந்த பாவத்திலே கரைபடாதவராய், ரைட், பிறக்கிறார் என்பதை வேதம் நமக்கு சொல்லி தருகிறது. ரைட். அதே நேரத்தில் நாங்க பார்க்கலாம், ஒரு மனுஷனாக பிறந்தவர் எப்படி பாவத்துக்கு உட்படாதவராய் இருக்க முடியும்? அப்ப நாங்க பார்க்கிறோம் என்ன? ஒவ்வொரு பிறக்கிற குழந்தையும் மனுஷனும் பாவத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிறான். மூல பாவத்தினால பீடிக்கப்பட்டவனாக இருக்கிறான். ஆனா ஆண்டவர் இயேசு அப்படி பீடிக்கப்படவில்லை, அந்த பாவத்துக்கு உட்பட்டவராக இல்லைன்னு சொல்லும் பொழுது, ஏன் நாங்க அப்படி சொல்றோம்? ஆகவேதான் நாங்க விசுவாச அறிக்கையில, அப்போஸ்தலர் விசுவாச அறிக்கையில நாங்க சொல்றோம், எப்படி அவர் பாவமற்றவராக இருக்கிறார்ன்னு சொன்னால், அவர் பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். சரியா? அப்போ அவர் பாவமற்றவர் ஏன்? அவர் பரிசுத்த ஆவியினாலே உட்பவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே அவர் பாவமற்றவராக இருக்கிறார் என்பதை பைபிள் வேதாகமம் நமக்கு சொல்லி தருகிறது. சரியா? இப்ப கடந்த வாரம் நாங்க பார்த்திருந்தோம், இந்த ஸ்லைட பார்த்திருந்தோம். என்னன்னு சொன்னா, இப்போ பரிசுத்த ஆவியானவரினாலே மரியாளிடம் அவர் பிறந்தார்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்? அது பரிசுத்த ஆவியானவர் மரியாளிடம் அந்த உயிரை, அந்த கருவை உருவாக்குகிறார் என்பதை நாங்க பார்த்தோம் இல்லையா? அப்ப ஆதியாகமத்துல நாங்க பார்க்கிறோம், ஆண்டவர் உலகத்தை படைக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்து கொண்டிருந்தாராம்? அந்த ஆழமான அந்த ஜலத்தின் மேல அசைவாடி கொண்டிருந்தார். அவர் அசைவாடி கொண்டிருக்கும் பொழுது நாங்க என்ன பார்த்தோம்? ஒரு பறவை எப்படி தன்னுடைய முட்டைகளின் மேல அடை காத்து கொண்டிருக்கிறதோ, அப்ப ஏன் அடை காக்குது? அந்த முட்டைகளுக்குள்ள கரு உருவாக, அந்த முட்டைகளுக்கு இருக்கின்ற கரு அது உருவாகி அது உயிர் அடையும் வரைக்கும் அந்த கோழி, அந்த பறவை என்ன செய்யுது? அந்த முட்டைகள் மேல் அடை காத்து கொண்டிருப்பதை போல பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? அசைவாடி கொண்டிருந்தார் என்பதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம் இல்லையா? அதாவது இந்த உலகத்துல ஜீவன்கள் உண்டாகும்படி, இந்த உலகத்துல அந்த இயற்கை உண்டாகும்படி அவர் எப்படி அசைவாடி கொண்டிருந்தாரோ, அதே போல மரியாளுடைய கருவுல கிறிஸ்து இயேசு, கடவுள் கிறிஸ்து இயேசுவை அந்த சுமக்கும் அந்த விசேட பணிக்காக, அந்த விசேட வேலைக்காக மரியாளை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரா? பரிசுத்தப்படுத்துகிறார், அல்லது வேறு பிரித்து அவளுக்கு அந்த விசேஷமான இடத்தை கொடுக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலம் பிறந்தார்னு சொல்லும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் மரியாளை அதற்காக விசேடமாக தெரிவு செய்து அவளை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. சரியா? எனவே நாங்க பார்க்கிற விஷயம் என்னது? எந்த விதமான ஆண் ஆண் அல்லது மனிதனுடைய இடைப்பாடு இன்றி மரியாள் என்ன செய்யறாங்க? ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்க. இது உலகத்துல முதல் தடவையாக நடந்த ஒரு காரியம். சரியா? இயற்கைக்கு மாறாக நடந்த ஒரு காரியமாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா பாருங்க, அப்ப மனிதனுடைய இடைப்பாடு இன்றி ஒரு மகனை பெற்றெடுக்கிறாங்க. அவர் மனுஷகுமாரனாக இருக்கிறாரு. மரியாளுடைய இரத்தத்தையும் மரியாளுடைய சதையையும் உடையவராக அவர் இருக்கிறாரு இல்லையா? அதே நேரத்துல அவர் உன்னதமானவருடைய குமாரன் என்றும் லூக்கா 1:32 நாங்க வாசிக்கிறோம். மனுஷகுமாரன், தேவ குமாரன் என்ற தன்மையோடு கிறிஸ்து இயேசுவானவர் பிறக்கிறார் என்பதை நாங்கள் கவனிக்கிறோம். சரியா? அப்ப நாங்க பார்த்ததை போல ஆண்டவர் இயேசு தன்னுடைய பிறப்புல அல்லது தான் உட்பவிக்கப்பட்ட பொழுது இந்த உலகத்துல இருக்கின்ற எந்த விதமான மனிதன் அல்லது தகப்பனுடைய இடைப்படுதலும் இல்லாமல் அவர் என்ன செய்யறாரு? உட்பவித்து பிறக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாங்க என்ன கவனிக்கிறோம்னா, இப்ப ஆதாம் பாவத்துல விழுந்த பொழுது அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க, காயின், ஆபேல். அப்ப ஆதாமின் வித்தின் மூலம் என்ன செய்யப்படுது? ஏவாளுடைய வயிற்றில அவங்க உருவாக்கப்படுறாங்க. அப்ப ஆதாமுடைய பாவம் அந்த வித்தின் மூலம் ஏவாளுக்கு கடத்தப்பட்டு அந்த குழந்தையும் பாவம் உள்ளதாக, காயின், ஆபேல் பாவம் உள்ளவர்களாக பிறக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அது போல இங்க
உலகத்துல இருக்கிற எந்த மனுஷன் அல்லது உலகத்தினுடைய தகப்பன் யோசேப்பினுடைய எந்த விதமான இடைப்படுதலும் இல்லாமல் இல்லாமல் சொல்லும் பொழுது அந்த பாவம் என்ன செய்யப்படல அந்த சந்ததியினூடாக மனுஷ சந்ததியினூடாக ஒரு ஆணினூடாக கடத்தப்படுகின்ற அந்த பாவம் இங்க என்ன செய்யப்படுது நிற்பாட்டப்படுது தடை செய்யப்படுகிறது ஏன்னா யோசேப்பினுடைய எந்த விதமான இடைப்படுதலும் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவானவர் பிறக்கிறார் சரியா எனவே அந்த மனுஷ சந்ததியின் மூலம் பெருகி வருகின்ற தொடர்ந்து வருகின்ற அந்த பாவம் என்ன செய்யப்படல ஆண்டவர் இயேசுவுக்கூடாக கடத்தப்படவில்லை அது அங்க நிறுத்தப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம் என்பதை நாங்க இங்க கவனிக்கிறோம் அதே மாதிரி நாங்க சொன்ன மாதிரி இப்போ ஒரு ஆண்டவர் இயேசுவானவர் இந்த பாவத்தினால பீடிக்கப்படாதவராக இருக்கிறார் என்பதை நாங்க கவனிக்கிறோம் எனவே அன்பானவர்கள் நாங்க பார்க்கிற காரியம் என்ன இது ஒரு ஆச்சரியமான ஒரு மேன்மையான அதே நேரத்துல ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் அதுதான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல நாங்க விசுவாச அறிக்கையா நம்ம செய்யறோம் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற நாங்க விசுவாச அறிக்கை செய்யறோம் ஆண்டவர் இயேசு கன்னி மரியாளுடைய வயிற்றில பரிசுத்த ஆவியானவர் மூலம் உட்பவித்து பிறந்தார் என்ற அந்த விசுவாசமானது ஆச்சரியமான ஒரு மேன்மையான இயற்கைக்கு அப்பாற்பட்ட விசுவாசம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன மனுஷனுடைய எந்த இடைப்படுதலும் இல்லை அதே நேரத்துல மனுஷன் மூலம் கடத்தப்படுகின்ற எந்த பாவமும் அங்கு கடத்தப்படவும் இல்லை அது தடை செய்யப்படுகிறது நிற்பாட்டப்படுகிறது என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே சரி அப்ப இயற்கை எப்படியாப்பட்டது ஒரு கணவனும் மனைவியின் உறவின் மூலம் தான் என்ன செய்யப்படும் ஒரு கரு உருவாக முடியும் அதுதான் இயற்கை இல்லையா அதுதான் கடவுள் நியமித்த காரியம் நியதி ஆனால் இந்த இயற்கை விதிக்கு ரைட் கடவுள் இயேசுவானவர் என்ன செய்யப்படல கட்டுப்பட்டவராக இருக்கவில்லை இது வித்தியாசமானது அல்லது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது ஒரு விவரிக்க முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது நீ எழுதியிருக்கிறோம் பாருங்க மனித தன்மையோடு ஆனால் மனிதனுக்கு உரிய பாவத்தில் கரைப்படாதவராக பரிசுத்த ஆவியானவரால் உருவானார் இது இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டது இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டது அதிசயம் எனப்படும் சரியா அப்ப நான் என்ன எழுதியிருக்கிறாங்க அப்போ நான் சொல்லிக்கொண்டு வந்ததை போல மனுஷனாக பிறக்கிறார் ஆனால் மனுஷனுக்கே சொந்தமான மனுஷனுக்கே உரிய அந்த பாவத்துல கரைப்படாதவராக ஆண்டவர் இயேசு பரிசுத்த ஆவியானவரால உருவாகிறார் அப்ப நாங்க என்ன சொல்றோம் நாங்க இது இயற்கை விதிக்கு அப்பாற்பட்டது ரைட்டா இது நடக்க முடியாத மனுஷனால நடப்பிக்க முடியாத ஒரு விஷயம் அப்ப இயற்கை விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்கும் பொழுது அதை தான் என்ன சொல்லுவோம் நம்ம அற்புதம் அல்லது அதிசயம் நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆண்டவர் இயேசு அவர் பெரியவராக இருக்கும் பொழுது நாங்க புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோம் அவர் கடல் மீது நடந்தார் இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஒருத்தரும் கடல் மேல நடக்க முடியாது இல்லையா ஆகவே நாங்க அதை என்ன சொல்றோம் அதிசயம் அல்லது அற்புதம் என்று நாங்க சொல்றோம் அநேக காலங்களாக கண் பார்க்க முடியாதவர்களை அல்லது கைகால் சூம்பி இருந்தவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யறார் சுகம் கொடுக்கிறார் ரைட் இது நடக்க முடியாதது ஆனால் ஆண்டவர் இயேசு அதை செய்கிறார் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது ஆகவே நாங்கள் அதை அதிசயம் அல்லது அற்புதம் என்று நம்ம சொல்றோம் எனவே அன்பானவர்களே ஆண்டவர் இயேசுவனுடைய இந்த கன்னி பிறப்பு இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருப்பதினாலே அது என்னவாக இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அதிசயமான காரியமாக இருக்கிறது என்பதை அவருடைய கன்னி பிறப்பானது எங்களுக்கு காண்பிக்கிறது சரியா ஆகவே பாருங்க ஏசாயா 9ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல நாங்க பார்க்கிறோம் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ரைட் ஆலோசனை கர்த்தா வல்லமை உள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் அங்க என்ன சொல்லப்படுகிறது முதலாவது நாமம் அதிசயமானவர் சரியா அது ஒரு அற்புதமான பிறப்பு அப்ப ஏசாயா பல 100 வருஷங்களுக்கு முதல்லயே அவர் என்ன செய்யறாரு பல 100 வருஷங்களுக்கு முதல்லயே ஆண்டவர் இயேசு அதிசயமானவர் என்ற அந்த சத்தியத்தை நமக்கு பிறக்க போகின்ற அந்த பாலகன் நமக்கு கொடுக்கப்பட போகின்ற அந்த குமாரன் அதிசயமானவர் என்ற சத்தியத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறத நம்ம இங்க பார்க்கிறோம் சரியா அது ஒரு அதிசயமான ஒரு பிறப்பு என்பதை இயற்கை விதிக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் என்பதை நாங்க பார்க்கிறோம் அதே நேரத்தில் நாங்க கவனிக்கிற விஷயம் என்னன்னா இப்போ ஆண்டவர் இயேசு தேவகுமாரன்
இல்லையா? மரியாளுடைய கன்னி மரியாளுடைய வயிற்றிலே பிறக்கின்ற தேவகுமார். அப்ப 2 தன்மைகளை கொண்டவராக அவர் இருக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்குது. சரியா? அப்ப இந்த 2 தன்மைகளை கொண்டவராக இருக்கிறவர் யாரு? நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் ஹைடல்பர்க் கேட்டகிசத்துல. எங்களுக்கான மத்தியஸ்தர், எங்களுக்கு ஒரு இரட்சகர் இருக்கணும்னு சொன்னா, அவர் இந்த 2 தன்மைகளை கொண்டவராக இருக்கணும். அதாவது 100க்கு 100% அவர் கடவுளாகவும், முழுமையான கடவுளாகவும், அதே போல 100க்கு 100% முழுமையான மனிதனாகவும் அவர் இருக்கணும். அப்ப நாங்க இங்க பார்க்கல, அ பாதி கடவுள், பாதி மனுஷனாக இருக்கிறார் என்று சொல்லல வேதம். இல்லையா? அதாவது 50% மனுஷனாகவும், 50% கடவுளாகவும் இருப்பார் என்று சொல்லாம, அவர் 100க்கு 100% மனிதனாகவும், 100க்கு 100% கடவுளாகவும் இருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம். சரியா? எனவே அவர் அதிசயமானவர். எப்படியாப்பட்ட அதிசயமானவர்? இந்த பூமியில அப்படியான அதிசயமானவர் ஒருவரும் இருந்ததில்ல. ஏன்? இரு தன்மைகளை கொண்ட ஒரு மத்தியஸ்தராக, மனுஷனாகவும் கடவுளாகவும், முழுமையான மனுஷனாகவும் முழுமையான கடவுளாகவும் உள்ள மத்தியஸ்தராக அவர் பிறந்திருக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ ஏன் அவர் 100க்கு 100 மனிதனாகவும் 100க்கு 100% கடவுளாகவும் இருக்கணும்? ரைட்? அப்ப நாங்க பார்க்கலாம் 1 தீமோத்தேயுல 2ஆம் அதிகாரம் 5, 6ஆம் வசனங்கள்ல, தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. அப்ப மத்தியஸ்தம் வகிக்க வருகின்ற, எங்களை ரட்சிக்க வருகின்ற அந்த இரட்சகர் எப்படியாப்பட்டவராக இருக்கணுமா? மனுஷனாக, மனுஷனுடைய தேவைகளை புரிந்து கொள்ளுகின்ற, மனுஷனுக்காக நிற்கின்ற, மனுஷனுக்காக செயல்படுகின்ற, மனுஷனுடைய பலவீனங்கள், குறைவுகள், அவனுடைய பாவம், அவனுடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு அவனுக்கு வாழ்வளிக்கின்ற மத்தியஸ்தராக இருக்கணும். அதே நேரத்துல அந்த மனுஷனுக்காக தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய கடவுளாகவும் அவர் இருக்கணும். சரியா? இப்ப பாருங்க, எந்த மனுஷனும் என்ன செய்ய முடியாது? கடவுளுக்கு முன்பாக நிற்க முடியாது. இல்லையா? கடவுள் பாவத்தை பாராத சுத்த கண்ணராய், இல்லையா? அவர் மனுஷன் அண்ட முடியாத ஒளியிலே வாசம் செய்கின்ற ஆண்டவராக அவர் இருப்பதினாலே, ஒரு பாவியான மனுஷனும் அவருக்கு முன்பாக நின்று பேச முடியாது, மத்தியஸ்தம் வகிக்க முடியாது. இல்லையா? ஆகவே கடவுளுக்கு முன்பாக, தேவன் பிதாவாகிய கர்த்தருக்கு முன்பாக மனுஷனுக்காக நின்று, அவனுக்காக ரட்சிப்பை சம்பாதித்து, அவனுக்காக ஜெபம் செய்து, அவனுக்கு வாழ்க்கை கொடுக்கும்படி தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தன்மையை கொண்டவராக அந்த இரட்சகர் இருக்கணும். எனவேதான் நாங்க பார்க்கிறோம் வேதாகமத்துல, அந்த இரட்சகருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாத்திரமே அந்த அதிசயமான தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பாக நின்று மத்தியஸ்தம் வைக்கக்கூடிய இரு தன்மைகளை கொண்ட ஆண்டவராக இருக்கிறார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே கன்னி மரியாளுடைய வயிற்றிலே தேவகுமாரன் உருவாக்கப்பட வேண்டும். அவர் மனுஷனாக மாறும்படி கன்னி மரியாளை தெரிவு செய்கிறார். அவர் கடவுளாக இருப்பதினாலே பரிசுத்த ஆவியானவர் மூலம் அவர் உட்பவிக்கப்படுகிறார் என்பதை நாங்க இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்து நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா, ஏன் தேவகுமாரன் மக்களை மீட்கும்படி மனிதனாக பிறக்க வேண்டும்? சரியா? அப்ப நாங்க கடந்த வாரம் கொஞ்சம் நாங்க இதை பார்த்திருந்தோம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரையும். சரியா? ஏன் மனுஷனா பிறக்கணும் அவர்? இந்த வசனம் சொல்லுது, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆதலால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். ஏன் மனுஷனா பிறந்தாரு?
ஏன்னா அவர் யாருக்கு கை கொடுக்க வாராரோ அந்த மனிதர் அந்த அந்த மனிதர்கள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறாங்க. ரைட்டா? அவர் வந்து ஒரு தூதனுக்கு ஒரு ஆவியானவர் ஒரு ஆவியாக இருக்கின்ற தூதனுக்கு உதவி செய்ய வந்திருப்பார்னு சொன்னா அவரும் ஆவியானவராக இருந்துட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஆனால் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக நாங்கள் இருப்பதினாலே எங்களுக்கு உதவி செய்யும்படி ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக மாறுகிறார் இல்லையா? இப்ப கடவுள் இயேசு தேவன் அவர் எப்படியாப்பட்டவர்? அவர் ஆவியானவர் என்று வேதம் நமக்கு சொல்லி தருது. ஆவியானவர்னு சொல்லும் பொழுது அவருக்கு சரீரம் கிடையாது. நம்மளைப் போல கை கால்கள் சரீரம் கிடையாது. அவர் ஆவியானவராக இருக்கிறார் இல்லையா? அப்ப ஆவியானவராக இருக்கின்ற கடவுள் மனுஷனைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஒரு உருவத்தை உடையவராக மாறுவதற்கான காரணம் என்ன? மனுஷனை மீட்டுக் கொள்ளும் இரட்சகராக அவர் செயல்பட வேண்டி இருப்பதினாலே. மனுஷன் எப்படி இருக்கிறானா? மரணத்துல அகப்பட்டவனாக மரண தண்டனைக்கு உரியவனாக இருக்கிறான். அந்த மரணத்தின் அதிகாரி பிசாசானவனுக்கு அடிமையானவர்களாக மனிதன் காணப்படுறான். எனவே ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? அந்த மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கின்ற பிசாசானவன தன்னுடைய மரணத்தினாலே அழிக்கணும். முதல்ல பார்த்தா அவருக்கு உருவம் இல்ல. ஆனால் உருவமுள்ள மனுஷனை மீட்டுக் கொள்ளும்படி அவர் உருவமாக மாறுறாரு. ரைட்? இங்க நாங்க பார்க்கிறோம் அவர் கடவுளுக்கு மரணம் இல்ல. அவர் ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர் இல்லையா? மரணம் அவருக்கு அவர் என்றென்றைக்கும் ஜீவன் உள்ள தேவனாக ஜீவனோடு இருக்கின்ற எல்லா காரியத்துக்கும் தகப்பனாக அவர் சிருஷ்டிகராக அவர் இருக்கிறார் இல்லையா? ஆனால் இயேசுவானவர் மரணத்தை சந்திக்கும்படியாக தன்னுடைய மரணத்தினாலே சாத்தானை அழிக்கும்படியாக என்ன செய்றாரு? அந்த ஆத்மாவையும் சரீரத்தையும் உடையவராக மரணம் அடையக்கூடிய தன்மையை உடையவராக மனுஷன் எப்படி சரீரமும் ஆத்மாவும் உடையவனாக மரணம் அடையக்கூடிய தன்மை உடையவனாக இருக்கிறானோ அதே போல மாறுவதற்காக ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? கன்னி மரியாளை தெரிவு செய்து அவளுடைய கற்பத்திலே சரீரத்தை உடையவராக ஆத்மாவை உடையவராக அவர் பூமியில பிறக்கிறார் என்பதை தான் நாங்க என்ன செய்யறோம்? அந்த விசுவாச அறிக்கையில அப்போஸ்தல விசுவாச அறிக்கையில நம்ம அறிக்கை செய்யறோம். சரியா? என்பதை நாங்க கவனிக்கிறோம் அன்பானவர்களே. எனவே ஆண்டவர் வந்து என்ன செய்தாராம்? தேவ தூதருக்கு உதவியாக அவர் கை கொடுக்காமல் ஆபிரகாமின் சந்ததி மனுஷ சந்ததிக்கு விசுவாச சந்ததிக்கு அவர் என்ன செய்யறார்? உதவியாக கை கொடுக்கும்படி அவர் மனுஷனாக பிறக்கிறார் என்பதை நம்ம கவனிக்கிறோம். ரைட்? இறுதியாக நாங்க பார்க்கிற காரியம் என்னன்னா அடுத்த ஸ்லைடுகள்ல நாங்க பார்க்கிற விஷயம் என்னன்னா ஆண்டவர் இயேசு வந்து ஒரு பிரதான ஆசாரியரான ஒரு ஊழியத்தை செய்யும்படி இந்த பூமியில மனுஷனாக பிறக்கணும். சரியா? இப்ப எழுதியிருக்கிறோம் பாருங்க. மனுஷனுடைய பாவத்தை சுமந்து கொள்ள பாவமற்ற மனிதனாக அவர் வர வேண்டும். மனிதனுடைய பாவத்தின் தண்டனையை ஒரு மிருகம் சுமந்து தண்டனையை அனுபவிக்க முடியாது. இப்ப மனுஷன் பாவம் செய்திருக்கிறான். அந்த மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனையை நீதியான கடவுள் என்ன செய்யணும்? அவனுக்கு தான் கொடுக்கணும். நாங்க ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த தண்டனையை ஒரு மிருகத்துக்கோ அல்லது வேற ஒரு தூதனுக்கோ என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் கொடுக்க முடியாது இல்லையா? எனவே மனுஷனுடைய பாவத்துக்கான தண்டனையை மனுஷனுக்கே அவர் கொடுக்கணும். அதுதான் அவருடைய நீதி. ஆகவே என்ன செய்யறார்? ஆண்டவர் இயேசுவானவர் மனுஷனாக பூமிக்கு வாரார். ரைட்? மனுஷனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தண்டனையை தான் மனிதனாக மரியாளுடைய வயிற்றில உட்பவித்த மனிதனாக சதையையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் கொண்ட மனிதனாக அவர் பிறந்து மனுஷனுக்குரிய அந்த பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். ரைட்டா? அப்ப அவரு வராம இருந்திருந்தா வேற ஒருத்தர் என்ன செய்ய முடியாது? எங்களுடைய பாவத்துக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்க தான் அழிஞ்சு போகணும். ஆனால் ஆண்டவர் இயேசு அவருடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் பூமியில உட்பவித்து பிறந்து மனுஷனாக எங்களுக்கு பதிலாக அவர் அந்த தண்டனையை தன்னுடைய சரீரத்துல பெற்றுக்கொள்றார். சரியா? அதாவது
கீழே எழுதியிருக்கிறோம் பாருங்க. பாவ பிராயசித்தம் செய்யும் மத்தியஸ்தர் அவர். முதல்ல பார்த்தோம், கடவுளுக்கு முன்பாக நின்று எங்களுக்காக பேசுகின்ற மத்தியஸ்தர். கடவுளுடைய ஆசீர்வாதங்களையும் கடவுளுடைய மன்னிப்பையும் எங்க மத்தியில கொண்டு வருகின்ற மத்தியஸ்தர். எங்களுக்கு இடையில வேலை செய்கிறவராக அவர் இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி பாவங்களுக்காக தன்னையே முழுமையாக ஒப்பு கொடுத்த மத்தியஸ்தர். சரியா? பாருங்க, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டி இருந்தது என்று நாங்க வாசிக்கிறோம். சரியா? அப்ப மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யறதுக்காக அவர் பூமிக்கு வாரார். அப்ப பூமியில கடவுளுடைய நியமனத்தின்படி மக்களுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கின்றது யாராக இருந்தது? நிவர்த்தி செய்கின்றவர்கள் யாராக இருந்தாங்க? பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசாரியர்கள் இல்லையா? அவங்க என்ன செய்வாங்க? அந்த பலி செலுத்தப்படுகின்ற நாள்ல அவங்க ஒரு மிருகத்தை பலியாக செலுத்தி அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு என்ன செய்வாங்க? மகா பிரதான ஸ்தலத்திலே தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போய் அந்த இரத்தங்களை தெளிப்பாங்க. தெளிக்கும் பொழுது தன்னுடைய பாவத்துக்காகவும் அவங்க பலி செலுத்துவாங்க. சரியா? அதுதான் பிரதான ஆசாரியனுடைய வேலை. அப்ப தொடர்ந்தும் அவன் அதை செய்யணும் இல்லையா? ரைட். இப்ப ஆண்டவர் இயேசுவானவர் என்ன செய்யறாரு பாருங்க, இங்க எழுதியிருக்கு, இங்க வசனங்கள் சொல்லுது. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும், இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப பூமியில பிராயசித்தம் செய்கின்ற ஆசாரியன் ஒரு மிருகத்தை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை கொண்டு போய் அங்க தெளித்து நமக்கான அந்த அந்த மன்னிப்பு கேட்டு வந்திருக்கின்ற அல்லது கடவுளோடு ஒப்புரவாக வந்திருக்கின்ற மனுஷனுக்கு வாழ்க்கையை கடவுள்கிட்ட பெற்றுக் கொடுப்பார் ஒரு மத்தியஸ்தராக இருந்து. ரைட்டா? அதே நேரத்துல அவருக்காகவும் அவர் பலி செலுத்தணும். ஆனா இங்க நாங்க பார்க்கிறோம் என்னன்னா, எங்களை பரிசுத்தமாக்கும்படிக்கு ஒரே தடவையில கிறிஸ்து இயேசுவானவர் பிரதான ஆசாரியனாக வேறொன்றை பலி செலுத்தாம தன்னையே என்ன செய்துட்டாரு? பலியாக கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் அல்லது நாள்தோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரேவித பலிகளை அநேக தரம் செலுத்துகிறவனாயும் நிற்பான். சரியா? என்ன அந்த வசனத்தை பார்க்கிறோம்? தொடர்ந்து அவன் பலி செலுத்தணும். ரைட்டா? அப்ப முழுவதுமாக பாவத்தை என்ன செய்ய மாட்டேங்குது? அந்த பலிகள் நிவர்த்தி செய்ய மாட்டேங்குது. ரைட்டா? அப்போ அந்த பாவங்களை ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக நிவர்த்தி செய்யாத பலிகளை அப்ப உலகத்தில் இருக்கிற ஆசாரியன், மனித ஆசாரியன் என்ன செய்வாரு? நாள்தோறும் செலுத்தி கொண்டே இருக்கணும். ஆனால் அந்த ஆசாரிய ஊழியத்துக்கு புதிய அல்லது அர்த்தத்தை கொடுத்த ஆண்டவர், அடுத்த வசனம் பாருங்க, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கின்றார். ஆண்டவர் இயேசு என்ன செய்தாராம்? ஒரே தடவை தன்னை பலியாக செலுத்தி, இப்ப உலகத்து ஆசாரியன், பிரதான ஆசாரியன் மிருகத்தை பலி செலுத்தி அதன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு வருஷத்துக்கு ஒரு முறை அந்த ஆலயத்துல அல்லது அந்த கூடாரத்துல அல்லது ஆலயத்துல இருக்கின்ற மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள அவன் பிரவேசிப்பான் இரத்தத்தோட. ஆண்டவர் இயேசு என்ன செய்தாரு? பூமிக்கு வந்து தன்னையே பலியாக செலுத்தி அந்த ஆசாரியனை போல தன்னுடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு எங்க பிரவேசிச்சிருக்கிறாரு? பரலோக ராஜ்யத்துல பிரவேசித்து இந்த வசனத்தின்படி பிதாவின் வலது பரிசத்துல அவர் அமர்ந்து விட்டார். மீண்டும் மீண்டும் பலி செலுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. ஏன்னா அவருடைய ஒரே பலியினாலே எல்லா பாவங்களும் நிவர்த்தி செய்யப்பட்டாயிற்று. சரியா? இந்த ஆசாரியன் எங்களுக்காக வேண்டுதல் செய்யற மாதிரி ஆண்டவர் இயேசுவும் என்ன செய்யறாரு? தன்னுடைய சரீரத்தை பலியாக செலுத்தி
அவர் தேவனுடைய சமூகத்துல பிரவேசித்து எங்களுக்காக தேவனுடைய வலது பார்சத்துல அமர்ந்து எங்களுக்காக தொடர்ந்தும் அந்த பிரதான ஆசாரியனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். எங்களுக்காக அவர் ஜெபம் செய்து கொண்டே இருக்கிறார். எங்களுடைய விசுவாச வாழ்க்கையில நாங்க விழுந்து போகாத படிக்கு தொடர்ந்தும் அந்த விசுவாச வாழ்க்கையில முன்னேறி பரிசுத்தத்துல முன்னேறி கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சமூகத்துக்கு வரும் வரைக்கும் ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலையை தொடர்ந்தும் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த ஊழியத்தை எங்களுக்காக செய்யும்படி ஆண்டவர் இயேசு என்ன செய்றாரு? கன்னி மரியாளுடைய வயிற்றில பரிசுத்த ஆவியானவர் மூலம் உட்பவித்து பிறக்கிறார் என்று நாங்க அறிக்கை செய்கிறோம். சரியா என்பதை நம்ம கவனிக்கிறோம். சரியா? அதே நேரத்துல பாருங்க, அஹ் பிரதான ஆசாரியனை குறித்து சொல்லும் பொழுது எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கணுமா. சரியா? இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியனாக அவர் இருக்கணுமா. சரியா? அப்பதான் என்ன செய்ய முடியும்? அவர் தன்னுடைய சகோதரர்களுக்கு ஒப்பாக முடியும். சரியா? ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இப்போ ஆலயத்துல இருக்கின்ற பிரதான ஆசாரியன் கிட்ட பாவம் செய்த கடவுளுக்கு கடவுளுடைய வார்த்தைகளை மீறி நடந்த ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? பலிகளோட கடவுளுடைய சமூகத்துக்கு வாரான். ரைட்? எதுக்கு வாரான்? ரைட்? கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக வாரான். பாவ குற்ற உணர்வோடு அவன் அந்த சமூகத்துக்கு வாரான். கடவுள் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளணும், எனக்கு புதிய வாழ்க்கை அளிக்கணும் என்ற உணர்வோடு வாரான். அதே நேரத்துல கடவுளோடு சமாதானம் ஏற்படுத்தி கொள்ளும்படி அந்த சமாதானத்தின் மூலம் தனக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோட வாரான். தான் மனம் திரும்பி ஒரு புதிய வாழ்க்கை வாழணும் என்ற நோக்கத்தோட ஆலயத்துக்கு வாரான். அப்படி வருகின்றவர் மேல ஆசாரியன் எப்படியானவராக இருக்கணுமா? இரக்கம் உள்ளவராக இருக்கணும். எபிரேயர் 2:17 நம்ம வாசிக்கிறோம். ரைட்டா? இரக்கம் உள்ளவராக இருக்கணும். சரியா? அந்த பாவத்தை ரைட் அவனை பாவியாக சுட்டி காட்டி அல்லது அவன் கடவுளுக்கு உகந்தவன் இல்லை என்பதை போல நடந்து கொள்ளக்கூடாது. அவன் இரக்கம் உள்ளவனாக இருக்கணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இந்த உலகத்துல இருந்த ஆசாரியர்கள் பாருங்க, அடுத்த வசனம் எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனம் சொல்லுது, மனுஷரால தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியனும் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை பற்றி நியமிக்கப்படுகிறான். தானும் பலவீனம் உள்ளவனாய் இருக்கிறபடியினாலே அறியாதவர்களுக்கும் நெறி தப்பி போனவர்களுக்கும் இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். சரியா? இப்போ அந்த இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான்னு சொல்றாங்க இல்லையா? இந்த ஆசாரியன் இந்த இரக்கம் உள்ளவனாக இருக்கிறானா? எப்படி இரக்கம் உள்ளவனாக அவன் இருக்கணும்னு சொன்னா, தானும் இப்ப தங்கிட்ட வாரவங்க நெறி தப்பி போனவர்கள், வழி தவறியவர்கள் இல்லையா? அவங்க கடவுளோட ஒப்புரவாகிறதுக்கு வாராங்க. அப்படி ஒப்புரவாகிறதுக்கு வரும் பொழுது இந்த ஆசாரியன் அவங்களை எப்படி பார்க்கிறான்னு சொன்னா, நானும் கடவுளுக்கு முன்பாக நிற்கிறதற்கு தகுதியானவன் இல்லை. நானும் என்னுடைய பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்த வேண்டிய ஆசாரியனாக இருக்கிறேன். என்னை போலவே மற்றவர்களும் என்ன செய்யறாங்க? கடவுளுடைய சமூகத்துக்குள்ள வாராங்க என்பதை உணரும் பொழுது அவன் எப்படியாப்பட்டவனாக இருக்கிறான்? அவங்க மேல இரக்கம் உள்ளவனாக இருக்கிறான். சரியா? அப்ப தான் பரிசுத்தவான், தான் கடவுளுக்கு முன்பாக நிற்கக்கூடிய வல்லமை உள்ளவன், தகுதி உள்ளவன், எல்லா பக்தியும் வைராக்கியமும் உள்ளவன், ஆகவேதான் கடவுள் எங்களை தெரிவு செய்திருக்கிறாரு என்ற பெருமையோடு இருப்பான்னு சொன்னா வாரவங்களை ரொம்ப இழிவானவர்களாக பார்ப்பான், மிகவும் பாவியானவர்களாக பார்ப்பான் இல்லையா? ஆனால் அவன் தன்னுடைய பலவீனங்களை உணர்வதினாலே, தன்னுடைய பலவீனங்களுக்காகவும் தன்னுடைய பாவங்களுக்காகவும் தானும் பழி செலுத்த வேண்டியவனாக இருக்கிறேன் என்பதை அவன் உணரும் பொழுது அவங்க மற்றவங்க மேலையும் இரக்கம் உள்ளவனாக இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும் பொழுது அவர் இரக்கமுள்ள, அதே நேரத்துல எங்களுக்காக பரிதபிக்க கூடிய ஆசாரியனாக இருக்கிறார். சரியா? ரைட்? ஏன்? நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், பாவத்தை தவிர
மற்ற எல்லா விதத்திலும் மனுஷனை போல பாடுகளை அனுபவித்த ஆசாரியன். ரைட்டா? எல்லா விதமான துக்கங்களையும் அனுபவித்த ஆசாரியன். ரைட்? எல்லா விதமான துன்பங்கள் அல்லது தன்னுடைய நண்பர்களுடைய விமர்சனங்கள், தன்னுடைய குடும்பத்தாரின் விமர்சனங்கள், அல்லது பலவிதமான பாடுகள், காட்டிக் கொடுப்பு, ரைட்? அன்புக்கு துரோகம் செய்யப்பட்ட எல்லா விதமான கடினங்களையும் ஒரு மனிதனைப் போல அனுபவித்த ஆசாரியர் அவர். தலை சாய்க்க கூட இடமில்லாதவராக, சரியா? எங்கேயும் போயிட்டு அவர் கதைக்க போகும் பொழுது, பேச போகும் பொழுது அவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படி அநேகர் சூழ இருக்கிறாங்க, இல்லையா? அப்படியாக மனுஷன் படுகின்ற எல்லா விதமான தொந்தரவுகள், கடினங்கள், சவால்களுக்கு முகம் கொடுத்தவராக அவர் மனுஷனை போல இருக்கிறார், ரைட்? என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்போ உலகத்து ஆசாரியன் இரக்கம் வைக்கிறான் மத்தவங்க மேல, சரியா? ரைட்? ஏன்னா அவங்களும் தங்களை போலவே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நம்முடைய ஆசாரியன், பிரதான ஆசாரியனாகிய கிறிஸ்து இயேசுவானவர் நம் மீது இரக்கம் வைத்து நமக்காக பரிதபிக்கின்றார். காரணம் என்ன? அவர் ஒரு மனுஷனாக பூமிக்கு வந்து மனுஷனுடைய எல்லா விதமான பாடுகளையும் அனுபவ ரீதியாக அனுபவித்து இருப்பதினாலே அவருக்கு தெரியும் எங்களுடைய வருத்தம், எங்களுடைய வலி, அதன் அளவு எவ்வளவு பெரிது என்பது அவருக்கு தெரியும், சரியா? தன்னுடைய சரீரத்துல காயங்களை ஏற்றுக்கொண்டவருக்கு நம்முடைய காயங்களுடைய வேதனை தெரியும், இல்லையா? அவர் தலை சாய்க்க இடமில்லாதவராக இருந்தார் என்று சொல்லும் பொழுது, இந்த பூமியில அலைந்து திரிகின்ற அல்லது ஒரு நிம்மதி இல்லாது, சமாதானம் இல்லாது இருக்கின்ற மனுஷனுடைய வேதனைகள், அந்த வேதனையுடைய கொடுமைகள் அவருக்கு தெரியும், இல்லையா? அவர் வந்து கண்ணீர் விட்டார் மனுஷனுடைய பாவத்தினால் ஏற்பட்ட மரணத்தை பார்த்த போது. அந்த கண்ணீர், அது கண்ணீர், அப்ப அந்த கண்ணீர் விடுறதுக்கான காரணம் உள்ளுக்குள்ள மனம் உடைஞ்சி, ரைட்? அந்த மனசுல ஒரு காயம் ஏற்பட்டு ஒரு ஒரு பாரம், கவலைகள் உண்டாகி வருகின்ற கண்ணீர், இல்லையா? அது அப்ப மனுஷன் மேல அவ்வளவாக அவர் கிருபையும் இரக்கமும் அன்பும் பரிதாபமும் கொண்ட ஆண்டவராக இருக்கிறார், இல்லையா? எனவே அவர் பிரதான ஆசாரியராக இந்த பூமியில மனுஷனாக பிறந்து அந்த ஆசாரிய ஊழியத்தை நிறைவேற்றினபடியினாலே நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கின்ற ஆசாரியராக அவரு நமக்காக எப்பொழுதும் இருக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே கன்னி மரியாளுடைய வயிற்றில உட்பவித்து பிறந்தார்னு சொல்லும் பொழுது எனக்காக பரிதபிக்கும்படியாக என்னை போல ஒரு மாம்சமும் இரத்தமும் உடையவராக என்னுடைய ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்பது எங்களுக்கான ஆசீர்வாதமும் சந்தோஷமும் சமாதானமுமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். எனவே அந்த வசனம் முடியும் போது சொல்லுது, எபிரேயர் 4:16, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். சரியா? வேற எங்கேயும் முழுமையான இரக்கத்தை எங்களுக்கு பெற முடியாது, சரியா? எங்க ஓடுறது நம்ம இரக்கத்துக்காக? சரியா? வேற எங்கேயும் முழுமையான உதவியை நாங்க நாடி போக முடியாது. சாதாரண உதவிகளை நாடலாம் மனுஷங்கிட்ட. சாதாரணமான இரக்கத்தை உறவுகள் கிட்ட, எங்களுடைய நண்பர்கள் கிட்ட நாங்க பெறலாம், சாதாரண இரக்கத்தையும் சாதாரண உதவியையும். ஆனா முழுமையாக எங்களை புரிந்து கொண்டு எங்கள் மீது இரக்கம் வைக்கின்ற, முழுமையாக எங்களை புரிந்து கொண்டு எங்களுக்கு உதவி செய்கின்ற எங்களுடைய பிரதான ஆசாரியர், இல்லையா? மனுஷனாக எங்கள் மீது இரக்கம் கொள்ளுகின்ற, எங்களுடைய சரீர வேதனைகளை புரிந்து கொள்ளுகின்றவராக இருக்கிறாரு. கடவுளாக எங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ள ஆண்டவராக அவர் இருக்கிறார், ரைட்? எனவே தைரியமாக, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு முதலாவதாக அவரை கிட்டி நம்ம சேரணும். கிருபாசன தண்டைன்னு சொல்லப்படுது, இல்லையா? கிருபை கொடுக்கின்ற அந்த இடம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எங்களுக்கு எப்பொழுதும் திறக்கப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே, இல்லையா? அவர் கன்னி மரியாளுடைய வயிற்றில பிறந்ததுக்கான காரணம் அதுதான், மாம்சமானதுக்கான காரணம் அதுதான், ரைட்? என்பதை நம்ம இங்க பார்க்கிறோம், சரியா? எனவே நாங்க பார்த்து கொண்டு வந்ததை போல கடவுள் பரிசுத்தமும் நீதியும் உள்ளவராக இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக எந்த பாவியான மனுஷனும் நிற்க முடியாது. ஆனால் நாங்க பாவிகளாக இருக்கின்ற மனிதர்களாகிய நாங்க
கடவுளுக்கு முன்பாக நிற்கும்படி, கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படி, அந்த புத்திர சுவிகாரத்தை எங்களுக்கு கொடுக்கும்படி கிறிஸ்து இயேசுவானவருடைய ரத்தம் தான் என்ன செஞ்சுச்சு, எங்களுக்கு வழியை திறந்து தந்தது. எனவே கடவுளுக்கு ரத்தம் இல்லை இல்லையா, அவருக்கு சரீரம் இல்லை, அவருக்கு சதை இல்லை. அப்ப அவர் மனுஷனாக வந்து அந்த சரீரத்தை எங்களுக்காக பிற்க கொடுத்து, அவருடைய இரத்தத்தை முழுவதுமாக எங்களுக்கு சிந்த கொடுத்து, அந்த இரத்தம் சிந்துதலின் மூலம் பாவ பரிகாரத்தை எங்களுக்காக முழுவதுமாக செலுத்தி தீர்த்து, ரைட், எங்களை கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்றும்படியாக என்ன செய்தார் அவரு? பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார் என்பதை நாங்க அறிக்கை செய்கிறோம். சரியா? எனவே அன்பாளர்களே, அடுத்த வாரம் நாங்க பார்ப்போம் அடுத்த அறிக்கையை. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னு சொன்னா, பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். இப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த அந்த அறிக்கையிலேயும் ஒரு பெரிய பெரிய அர்த்தங்கள் உண்டு. முதலாவது என்ன பார்க்கிறோம்? பொந்தியு பிலாத்துன்னு சொல்லி அவருடைய பெயர் போடப்பட்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். அதுக்கான அர்த்தம் என்ன? ஏன் பொந்தியு பிலாத்துவின் காலத்துல பாடுபட்டார் என்று வேதம் சொல்லுது என்பதை நம்ம பார்க்க போறோம். அதே நேரத்துல அவர் சிலுவையில அறையுண்டு என்று நாங்க பார்க்கிறோம். சிலுவையில அறையுண்டு தான் மறிக்கிறார். ஏன் சிலுவையில அறையுண்டு மறிக்கணும்? அதுக்கு நாங்க அடுத்து நாங்க பார்க்கிறோம் அடக்கம் பண்ணப்பட்டாரு. அடுத்து நாங்க பார்க்கிறோம் பாதாளத்தில் இறங்கினார் என்று சொல்லப்படுறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இதுக்கு கிறிஸ்தவ விசுவாசியினுடைய ஒரு அறிக்கை. அப்ப இந்த அறிக்கைக்கான அர்த்தத்தை நாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து வருகின்ற வாரங்கள்லயும் நாங்க படிக்க இருக்கிறோம். எனவே அடுத்த வாரம் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் 4வது அறிக்கையை நாங்க படிக்கலாம். தேங்க்யூ. எதுவும் காரியங்கள் தான் நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் ஜெபித்து இந்த நேரத்தை நிறைவு செய்யலாம்.